வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து புள்ளி போடுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. நம்ம வந்து மிஷினில் போடலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் கொத்தனார் வந்து கையிலே போட்டுக்கலாம் ஆள் இருக்காங்கன்னு சொல்லி கையிலே போட சொல்லியிருக்காப்புல. அதுதான் போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் ஹார்டான வேலை தான். கை வலிக்க வலிக்க 2 கையிலையும் மாற்றி மாற்றி போடுறாங்க. நல்லாவும் இருக்குது. ரொம்ப கிட்டக்க அழகாக போடுறாங்க. இது வந்து சீலிங்கில் வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது க்ரிப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த புள்ளி போடுவாங்க. ஒரு புள்ளி போடுறப்ப கொஞ்சம் அந்த ஷார்ப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிஷின் வச்சு லேசாக அந்த ஷார்ப்பை மறுபடியும் சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்து புள்ளி போடுறாங்க. மிஷினில் போடுறத விட இது கொஞ்சம் டைம் எடுக்குது, ஏன்னா மேனுவலாக செய்கிறதுனால. ஆனாலும் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ரொம்ப மிஷினை விட ரொம்ப கிட்ட நல்ல க்ரிப்பாக தெரியுது. ஆனால் வேலை வந்து கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஆனால் அவங்க பார்த்து பழகுனதுனால அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஃபுல்லாகவே அந்த ஷீட் உள்ள இடத்துல மட்டும் போட்டாங்க. ஏன்னா நமக்கு பலகையும் கொஞ்சம் அடித்ததுனால பலகை கொஞ்சம் உள்ள இடத்துல தேவையில்லைன்ட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எலிவேஷனுக்காக மிச்சப்பட்ட கலவையில் எலிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. புள்ளி வந்து ஒரு 3 நாள் நம்ம வந்து தொடர்ச்சியாக போட்டோம். 3 நாளில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. மாடிப்படி வரைக்கும் போட்டு முடிச்சிட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு இந்த ரிசல்ட்டு. எல்லாருமே வந்து மிஷினில் போட்டதான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா எலிவேஷன் தான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அது பாக்ஸ் டைப்பில். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.